டுடே செஷனில் நாங்கள் பார்க்க போகிறது wound ஹீலிங். அதாவது நாங்கள் ஏற்கனவே எப்படி செல் இன்ஜரி வரும், செல் இன்ஜரிக்கு பின்னால் அது வந்து அடாப்டேஷன் ஆகலாம், அடாப்டேஷனை விட தாண்டி அந்த இன்ஜரியுடைய ஒரு தாக்கம் இருக்கிற நேரத்தில் அந்த செல் வந்து நெக்ரோசிஸ் ஆகலாம், அப்போப்டோசிஸ் ஆகலாம். இதெல்லாம் வந்து தனித்தனியாக நாங்கள் ஒரு செஷனாக நாங்கள் போன முறை பார்த்துருக்குறோம். இந்த டாபிக்ஸில் வந்து wound ஹீலிங், அதாவது ஒரு காயம் வருகின்ற நேரத்தில் ஒரு செல்லுக்கு ஒரு இன்ஜரி, ஒரு wound வார நேரத்தில் அது எப்படி ஒரு பழைய நிலைமைக்கு திரும்புது, இல்லாட்டி அதை எப்படி அந்த ஸ்ட்ரக்சரில் மாற்றம் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து wound ஹீலிங் என்ற டாப்பிக்கில் வாங்க படிக்க போகிறது. இதில் நாங்கள் இன்ஃப்ளமேஷன் பற்றி நாங்கள் படித்தோம். அக்யூட் அண்ட் க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் தான் வந்து அந்த அதாவது இன்ஜரியை ஸ்டாப் பண்ணி டெர்மினேட் பண்ணி ஹீலிங்கை தூண்டக்கூடியது. அப்போ முதல்ல இனிஷியேட் பண்ணுறது யார்? இன்ஃப்ளமேஷன். வேறு செல்லை வந்து வேறு மாதிரி wound ஹீலிங் நடக்க போகுது. நான் உதாரணமாக இந்த இடத்துல செல் சைக்கிளை கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு wound ஹீலிங்க்கு ஒரு உதாரணத்துக்காக செல் சைக்கிள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் G1, S, G2 அப்படின்ட்டு செல்லில் 3 ஃபேஸ் செல் காணப்படும். சரியா? கொமனாக இந்த 3ஐயும் நாங்கள் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னால் அந்த குளியூறு பிரிகிற ஃபேஸ் இருக்குது தானே, அப்புறம் அது வந்து ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டிலோஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது சைட்டோசோல் வந்து பிரிகிறது ரெண்டாம். அப்போ இந்த ஸ்டெப்ஸ் வந்து சைட்டோசோல் நடந்ததுக்கு பின்னால் அப்போ இங்கே ஒரு செல்லாக இருந்தது வந்து இங்கே என்ன செல்லுது? 2 செல்லாக மாறுது. இதில் ஒரு செல் திருப்ப என்ன செய்யுது? G1க்கு போயிடுச்சுன்னு சொன்னால் திருப்ப ஒரு செல்லாக இருந்தது, திருப்ப 2 செல் வரும். ஆனால் சில செல்கள் ஸ்பெஷலாக என்ன காணப்படுமெண்டா G0 அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போகும். இது என்ன ஸ்டேட்? இதிலிருந்து திருப்ப G1க்கு வரவும் மேலும் வராமல் இருக்கவும் மேலும். விளையிச்சா? இப்போ G1 என்று சொல்கிறது ஒரு இடைநிலையான ஒரு ஸ்டேட். சரியா? டோமன் ஸ்டேட். டோமன்டா என்ன? ஒரு தொழிற்படாத ஒரு இடத்துல போய் ஒரு இடத்த வந்து G0ல இருக்கிறது. சில செல் என்ன செய்ய வேண்டாம், அதில் அந்த சைட்டோசோல் வந்து பிரிஞ்சதுக்கு பின்னால் தொடர்ச்சியாக அடுத்தது டிரெக்டாக வந்து G1க்கே போகும். அப்படியான சில செல்கள் காணப்படும். அதுக்கு பேர் வந்து லேபைல் செல். சில செல் என்ன செய்யும் என்று சொன்னால் G0க்கு போகும். G0க்கு போகிற செல் வந்து ஸ்டேபிள் செல், பெர்மனன்ட் செல். G0க்கு போய் அது தேவை ஏற்படுற நேரத்தில் திருப்ப G1க்கு வந்து அதோட செல் வந்து பிரிகி அடைதலுக்கு உள்ளாகுமாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஸ்டேபிள் செல். அப்போ டிரெக்டாக வர்றது என்ன? லேபைல் செல். இது வந்து எப்பயுமே பிரிஞ்சிட்டு இருக்கும். சில செல் வந்து G0க்கு வரும். G0க்கு வந்து திருப்ப G1க்கு வந்து செல் சைக்கிளை தொடங்குமாக இருந்தால் அது ஸ்டேபிள் செல். ஒரு முறை G0க்கு வந்து, அதாவது ஒரு முறை பிரிஞ்சது தான், அதுக்கு பின்னால் எப்போவுமே பிரியாதுன்னு சொன்னால் அதை நாங்கள் பெர்மனன்ட் செல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு பேசிக் ஐடியா ஒன்று வந்திருக்கும். பெர்மனன்ட் செல்னா என்ன, லேபைல் செல்னா என்ன, ஸ்டேபிள் செல்னா என்ன. இப்போ கான்செப்டுக்குள்ளே வருவோம். லேபைல் செல்னா என்ன? கண்டினியூஸ்லியாக வந்து டிவைட் ஆகும். இங்கே வந்து G0க்கு இது போனாலும் வெரி ஷார்ட் G0 ஃபேஸ். அப்போ எல்லா செல்லும் இந்த G0 அந்த காலம் இருக்குது தானே, இந்த காலத்தில் வர G0க்கு போயிட்டு வெரி குயிக்காக வந்து ரிப்பீட்டாக வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவார். உதாரணமாக இதுக்கு உதாரணம் நாங்கள் என்ன எடுப்போம்னா ஹீமோபோயட்டிக் செல். ஓகே. ஆனால் ஆர்பிசி இதுக்குள்ளே வராது. ஆர்பிசி வந்து வராது. ஓகே, நாட் ஆர்பிசி. கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. லேபைல் செல்லுக்குள்ளே ஆர்பிசி வரல. அதை ஹீமோபோயட்டிக் செல்ஸ் எல்லாம் வரும். ஓகே, உதாரணம் போன் மேரோ அதுகளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ரைட், இது நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆர்பிசி வராது. ஏன்னா அது எம்சிக்யூவில் வரக்கூடிய சான்ஸ் இருக்கிறதால சொல்கிறேன். அடுத்ததாக பேசல் செல்ஸ் ஆஃப் எபித்தீலியம், அதாவது ஸ்கின்னில் வாரது பேசல் செல். அதே நேரத்தில் சர்விக்ஸ் இதில் வர எபித்தீலியம். இந்த எபித்தீலியம் எல்லாம் தொடர்ச்சியாக பிரிஞ்சுட்டே இருக்கக்கூடியது. அடுத்தது எக்ஸ்கிரீட்டரி டக்டில் வாரது, அது கொலம்னர் டிரான்சிஷனல் எபித்தீலியம். கொலம்னர் அண்ட் டிரான்சிஷனல் எபித்தீலியம் இதுகளெல்லாம் வந்து லேபைல் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு செல்லை விளங்கப்படுத்துகிறேன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் wound ஹீலிங் வந்து டிஃப்ரெண்ட். அதனால் முதலாவது செல்லை விளங்கினா தானே அது மெக்கானிசத்தை விளங்கலாம். அப்போ அடுத்தது பார்ப்போம் ஸ்டேபிள் செல். ஸ்டேபிள் என்று சொன்னால் G0 வந்து லாங்காக இருக்கும்.
சரியா, கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். ஆனால் தேவை வந்தால் பிரிய அடையும். இப்போ ஒரு பிரியக்கூடிய ஒரு தேவை வருது, உதாரணமாக லிவர் பரங்கைமா. அப்போ சும்மா பிரியிறல்ல இது. எப்போ ஒரு தேவை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், ஆப்ரேஷன் மூலம் அந்த ரிவரில் ஒரு துண்டை வந்து வெட்டி எடுத்துருக்கிறோம்னா அது வந்து வளர்ந்து கம்பஸ்டேட் பண்ணிக்கொள்ளும், தேவை இருந்தால் மட்டும். அதே நேரத்தில் ஆஸ்டியோபிளாஸ்ட், ஃபைப்ரோபிளாஸ்ட், அடுத்ததாக பிசிடி, டிசிடி இன் கிட்னி, டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல், ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல், அதாவது அந்த நெஃப்ரோன்ஸ் காணப்படுந்தானே நெஃப்ரோன்ஸில் இது வந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல், இது வந்து டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல்ஸ். இதுகள்லாம் இப்போ இதுகள்லாம் ஸ்டேபிள் செல்லுக்குள்ளே வரும். ஆனால் குளோமியூரோலை வந்து வராது, இல்லைங்களா? முக்கியம், இது மட்டும் வந்து வராது. இதில் பேர் என்ன, குளோமியூரோலை. அப்போ இதில் ஆர்பிசி வராதுன்னு இதில் குளோமியூரோலை வராதுன்னு எம்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பாருங்க ஸ்டேபிள் செல்லுக்குள்ளே குளோமியூரோலை வராது. அதுக்கு அடுத்ததாக எண்டோதீலியல் செல், அடுத்ததாக ஸ்மூத் மசில். இதுகளெல்லாம் காமனாக ஸ்மூத் மசில் ஸ்டேபிள் செல்லுன்ற டாபிக்ஸில் வரும். பெர்மனன்ட் செல்லுன்னு சொன்னால் ஒரு தரம் பிரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அது வந்து பெருகி அடைஞ்சது தான், திருப்ப வந்து ஜீவனுக்கு வரவே மாட்டு, தெரிஞ்சா ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கு உதாரணமாக எங்களோட நியூரோன் எல்லாம் ஒரு தரம் அழிஞ்சிருச்சுன்னா அழிஞ்சது தான், திருப்ப வரலை. கேங்லியான்ஸ், அதாவது கார்டியக் மசில், அதாவது ஸ்கெலட்டல் மசில். ஆகவே இந்த செக்ஷனை வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு இடத்த பார்த்துருக்கோம். ஹைப்பர்ட்ரோஃபி, ஹைப்பர்ப்ளேஷியா, அட்ரோஃபி அந்த நடக்கிற இடத்த நான் விளங்கப்படுத்தினேன். ஏனெண்டா பிரியக்கூடிய செல் தான் வந்து ஹைப்பர்ப்ளேஷியாவாகலாம், பிரியாத செல் வந்து வளர்ச்சி அடைகிறேன்னா அது ஹைப்பர்ட்ரோஃபியாக தான் ஆகணும். அந்த செக்ஷனில் வந்து நான் இதை விளங்கப்படுத்தினேன். ஓகே, இப்போ வூண்ட் ஹீலிங்க்கு வரும். இப்போ செல் ஓகே தானே உங்களுக்கு? இப்போ பார்ப்போம், வூண்ட் ஹீலிங் வந்து 3 வகையான ஹீலிங் மெத்தட்ஸ் காணப்படுது. 1 ரீசொல்யூஷன், 2 ரீஜெனரேஷன், அடுத்தது ரிப்பேர் அண்ட் ஃபைப்ரோசிஸ். 3 இருக்குது. இதை நாங்கள் அடுத்தடுத்து தனித்தனியாக பார்க்க போகிறோம், சரிதானே? ரைட். இப்போ செல் சைக்கிளுடைய ஐடியா உங்களுக்கு விளங்கிட்டு எப்போ ரீசொல்யூஷன் நடக்குன்னு பார்ப்போம். ரீசொல்யூஷன் என்று சொல்கிறது என்னென்று சொன்னால், ஒரு டிஷ்யூ எனக்கு 2 ரீசொல்யூஷன் என்று சொல்கிறது என்னென்று சொன்னால், ஒரு செல் அதே மாதிரியான செல்லால் ரிப்பேர் ஆகுமா இருந்தால், உதாரணமாக ஒரு இடத்த எபித்தீலியம் ஒன்று இருந்தால் அது டேமேஜ் ஆகின என்ன சார், ஒரு இன்ஜரி வந்து வூண்ட் ஒன்று உருவாகின அந்த இடத்த அதே மாதிரியான செல் கட்டமைப்புலையும் சரி ஃபங்க்ஷன்லையும் சரி அதே மாதிரியான செல் உருவாகுமா இருந்தால் ரீசொல்யூஷன் சொல்லுவோம். அது இல்லாமல் வேறு மாதிரி செல் உருவாகுமா இருந்தால் அது ரிப்பேர்ன்னு சொல்லுவோம். ரிப்பேரில் 2 இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரலி அந்த ஏற்கனவே இருந்த செல்லை ஒத்த மாதிரியான ஒரு செல் உருவாகுமா இருந்தால் அதை ரீஜெனரேஷன் என்று சொல்லுவோம். ரீசொல்யூஷன் வேறு, ரீஜெனரேஷன் வேறு. அப்படி இல்லாமல் சும்மா சாதாரணமாக அது நிரப்புறதுக்காக, அந்த இடத்த இடைவெளியை நிரப்புறதுக்காக ஒரு தொழிற்பாடு நடக்குமா இருந்தால் அது ஸ்கார் ஃபார்மேஷன் சொல்லுவோம். அப்போ இங்கே கனெக்டிவ் டிஷ்யூ வந்து இடைவெளியை நிரப்பும், விளைஞ்சா. உதாரணமாக இந்த எபித்தீலியம் வந்து இப்படி இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு செல் வந்து டேமேஜ் ஆகிற நேரத்தில் அந்த அடுத்ததும் அதே மாதிரியான ஸ்ட்ரக்சருடைய அதே மாதிரியான செல் வந்து நிரப்பிச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து ரீசொல்யூஷன், விளைஞ்சா. ரீஜெனரேஷன் என்று சொல்கிறது என்னென்னு சொன்னால், ஒரு செல் வந்து காணப்படுற நேரத்தில் இப்போ இந்த செல் டேமேஜ் ஆகிட்டுன்னு சொன்னால் ஆனால் அவரது வந்தது அந்த செல் இல்லை, ஆனால் ஸ்ட்ரக்சரலாக சில சிமிலரான வேறு செல் வந்து இன்றைக்கி ஆனால் பார்க்குறதுக்கு அதே மாதிரி வேலையை தான் செய்யுது. ஓகே, இப்போ இது நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா ரீஜெனரேஷன். ஸ்கார்ன்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால், இப்படி வந்து ஒரு செல் வந்து இவிடத்தை டேமேஜ் ஆகிட்டுன்னு சொன்னால் அடுத்ததாக என்ன நடக்குமெண்டா அந்த இடத்த வந்து இப்போ அந்த இடத்த ஒன்றும் இல்லை தானே. இப்போ அந்த இடத்த இந்த செல் டெத் ஒரு வூண்ட் ஒன்று வந்ததுக்கு பின்னாலே ஸ்கார் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ ஃபார்ம் பண்ணி அந்த இடத்த அப்படி நிரப்பும். அவருக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஒன்று ஒரு தொழிலும் இல்லை, சாதாரணமாக நிரப்புற வேலை. அப்போ ஸ்கார், அப்போ இது வேறு வேறு ஃபங்க்ஷன். இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். அப்போ ரீசொல்யூஷன் எப்போ நடக்கும்? தேர் இஸ் நோ நெக்ரோசிஸ் நடக்கலண்டு. நெக்ரோசிஸ் இல்லை, அங்கே வந்து சும்மா ஸ்மாலாக வந்து ஒரு ரெசிலேஷன் நடந்திருக்கு. கம்ப்ளீட் ஐடியல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒக்க. இப்போ இதை நான் சொல்கிறதுக்கு முன்னால் இன்னொன்றையும் சொல்லிட்டு வரேன், அப்போ உங்களுக்கு லேஸாக இருக்குமென்னுண்டா. ஹீலிங் வந்து டிஃப்ரெண்ட்டான இடத்துல டிஃப்ரெண்ட்டாக நடக்கும், சரியா? இப்போ நான் உதாரணமாக படம் ஒன்று போடுறேன். ஒரு இடத்த வந்து ஒரு இன்ஜரி ஒன்று வருது,
ஓகே, இன்ஜுரி வந்துன்னு சொன்னால் அந்த இடத்த சும்மா நெக்ரோசிஸ் நடக்காமல் ஒரு சின்னதாக வந்து ஒரு காயங்கள் உருவாகியிருக்கலாம் அந்த செல்களில் நெக்ரோசிஸ். சில இடங்களில் வந்து சிலது பார்ஷியல் நெக்ரோசிஸ், ஹாஃபாக வந்து நெக்ரோசிஸ் நடந்திருக்கலாம், மற்ற எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு இருக்கலாம். சில இடத்துல வந்து டோட்டலாக வந்து நெக்ரோசிஸ் நடந்துடும், டோட்டல் நெக்ரோசிஸ். இப்போ நோ நெக்ரோசிஸ், அந்த இடத்துல நெக்ரோசிஸ் நடக்கலைன்னு சொன்னால் அந்த இடத்த என்ன செல்லாக இருந்தாலும் சரி ரீசொல்யூஷன் நடக்கும். ரீசொல்யூஷன் திருப்ப வந்து என்ன நடக்கிற, இன்ஜரி வந்து அகற்ற நேரத்தில் அந்த செல் வந்து பழைய நிலைமைக்கு மாறுற. நெக்ரோசிஸ் நடக்கல தானே, செல் டெத் வரல, அந்த செல் ரிக்கவர் ஆகி பழைய நிலைமைக்கு வர. ஆனால் பார்ஷியல் நெக்ரோசிஸ்ன்னு சொல்லக்கூடாம தான் விஷயமே வருது. அது வந்து பார்ஷியல் நெக்ரோ அரைவாசி அழிஞ்சிருக்கு, அரைவாசி அழியலை. அப்போ லேபாயில் செல் என்ன செய்யும், லேபாயில் செல்ற வேலை நடந்துச்சுன்னா லேபாயில் செல்லாக இருந்தால் அதுங்க வந்து ரீஜெனரேஷன் நடக்கும், ரீஜெனரேஷன் நடக்கும். சரியா? ஏன் அந்த செல் வந்து பார்ஷியல் செல், இப்போ வந்துடுமா அந்த செல் வளர்ச்சி அடையக்கூடிய செல், சரியா, அது வந்து லேபாயில் செல் கண்டினியூவாக பிரியக்கூடிய செல், அந்த இடத்த வந்து அதே கட்டமைப்பு மாதிரி ஒரு செல் வந்து உருவாகிட்டு ரீஜெனரேஷன் நடக்கும். சரியா? அதே வந்து ஸ்டேபிள் செல்லாக இருந்தால் அங்கே வந்து ரீஜெனரேஷனும் நடக்கலாம், ஜெனரேஷனும் நடக்கலாம், ரிப்பேரும் நடக்கலாம். ரிப்பேர்ன்னு சொல்கிறது என்ன, அந்த பார்ட்ஸ் ஸ்காரிங் நடக்கிறது. அடுத்து வந்து பெர்மனன்ட் செல்லாக இருந்தால், பெர்மனன்ட் செல்லாக இருந்தால் ரிப்பேர் மட்டும்தான் நடக்கும், ஏன்னா அங்கே ஒன்றுமே வளர்ச்சி அடையலாம் இயலாம். அதே இது டோட்டல் நெக்ரோசிஸாக இருந்தால் ஒரு டோட்டலாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இடத்த செத்துட்டுன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன டிஷ்யூவாக இருந்தாலும் என்ன செய்யலாம், அதுக்கு பின்னால் வந்து மற்ற மாதிரி செல்ஸ் இந்த செல் நடக்கலை, ஏன்னா செல் செத்துட்டு அந்த இடத்த வந்து ரிப்பேர் தான் நடக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து வேறு வேறு அந்த நெக்ரோசிஸுக்கு ஏற்ப செல்லில் நடக்கக்கூடிய மாற்றம். இது கொம்மனாக ஒரு டயக்ராமில் நான் சொல்லியிருக்கிறேன், இதை நீங்கள் யோசித்து சொல்லலாம். இப்போ நெக்ரோசிஸ் இல்லைன்னு சொன்னால் அது எந்த செல்லாக இருந்தாலும் ரீசொல்யூஷன். அடுத்ததாக நெக்ரோசிஸ் வந்து பார்ஷியலாக இருந்தால் அப்போ நாங்கள் மூணாக பிரிக்கிறோம். லேபாயில் செல் ரீஜெனரேஷன் நடக்கும், ஸ்டேபிள் செல்லில் ரெண்டும் நடக்கும், பெர்மனன்ட் செல்லில் வந்து ரிப்பேர் ஸ்கார், ரிப்பேர்னு சொல்கிறது என்ன, ஸ்கார் ஃபார்மேஷன். நெக்ரோசிஸ் வந்து டோட்டலாக நடந்து மாதிரி இருந்தால் அங்கே ரிப்பேர் நடக்கும். இப்போ ஓகே தானே, ரைட். இப்போ வாங்க ஒவ்வொன்றா. ரீசொல்யூஷன் எங்கே நடக்கும், நெக்ரோசிஸ் இல்லாத நேரத்தில் நடக்கும். இப்போ ஓகே தானே இந்த பாயிண்ட்ஸ். அடுத்தது வந்து கம்ப்ளீட் ஐடியல் ரீஸ்டோரேஷன், கம்ப்ளீட்டாக ஐடியலாக இருந்த மாதிரியே மாறிடும். அது எக்ஸுடேட் லிக்விஃபைட் டர்பிஸ் ரிமூவ் த லிம்போசைட். அப்போ அந்த உருவாகப்பட்ட அந்த இறந்த களங்கள் இருக்கு தானே, அதுகள்லாம் வந்து எக்ஸுடேட் வெளியான அந்த வெளியாகிற பதார்த்தங்கள் எல்லாம் அந்த இதை செய்யும் லிம்போசைட்ஸால் ரிமூவ் ஆக்கிடும். பார்ஷியல் டேபிஸ் வந்து மெக்ரோபேஜஸால் ரிமூவ் பண்ணப்படும், அதாவது பெர்டிகுலராக. அடுத்தது ரீஜெனரேஷன் உங்களுக்கு இல்லைங்க. ரீஜெனரேஷன் எங்கே நடக்கும், லேபாயில் செல்லையும் ஸ்டேபிள் செல்லையும் தான் வந்து ரீஜெனரேஷன் நடக்கும். இது வந்து கனெக்டிவ் டிஷ்யூ ஃப்ரேம் ஒர்க் கொண்டு உருவாகி, உதாரணமாக ஹெப்போட்டோசைட், கூஃபரின் செல் அதெல்லாம் வந்து ப்ரொலிஃபரேட் ஆகி அந்த இடத்துல வந்து என்ன ஒரு பரங்கைமல் செல் இருக்கிற வந்து ரீஜெனரேட் ஆகிற அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டமைப்பு உருவாகி ஒரு ஒஸ்டியோபிளாஸ், ஒஸ்டியோசைட்ஸ் அதுகள்லாம் உருவாகி அது ஒரு கட்டமைப்பை உருவாக்குறேன். சரிதானே, ரீஜெனரேட். அதே மாதிரி பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும், ஆனால் கம்ப்ளீட்டான ஒரு ரீசொல்யூஷன் மாதிரி இல்லை, 100% அது மாதிரி இல்லை. ரிப்பேர்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் அந்த இடத்த வந்து பெர்மனன்ட் செல், அதுக்கு பதிலாக கனெக்டிவ் டிஷ்யூ வந்து நிரம்புற. சரியா? இப்போ ரிப்பேர் நடக்கிறேன்னு சொன்னால், ஸ்கார் நடக்கிறேன்னு சொன்னால் எங்கே நடக்கும், அது வந்து பெர்மனன்ட் செல்லில் நடக்கும். பெர்மனன்ட் செல்லில் வந்து அது வந்து என்ன இருந்தாலும் சரி நடக்கும். பெர்மனன்ட் செல்லில் வந்து ரிப்பேர், ஸ்காரிங். இப்போ பார்ப்போம், இந்த 4 ஸ்டெப்ஸ் காணப்படுது. ரிப்பேர் நடக்கிறேன்னு சொன்னால் அந்த இடத்த அங்கியோஜெனிசிஸ் நடக்கணும். அங்கியோஜெனிசிஸ்ன்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் நியூ பிளட் வெசில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும், ஃபார்மேஷன் நடக்கணும். விளைஞ்சா ரெண்டாவது ஃபைப்ரோபிளாஸ்ட் மைக்ரேஷன் அண்ட் ப்ரொலிஃபரேஷன். இப்போ மைக்ரேட் ஆகணும் ஃபைப்ரோபிளாஸ்ட் எல்லாம். அடுத்தது டிப்போசிஷன், அந்த ஃபைப்ரோபிளாஸ்டில் உருவாக்கப்படுகின்ற பதார்த்தம் அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் வந்து டிப்போசிட் ஆகணும், அந்த இடத்த நிறைஞ்சி கொலாஜன் ரீமாடலிங் நடந்து அந்த இடம் வந்து ஃபில் ஆகும். இதுக்கு பேர் வந்து ரிப்பேர் ஸ்காரிங். இந்த 4 ஸ்டெப்ஸ் அங்கியோஜெனிசிஸ், ஃபைப்ரோபிளாஸ்ட் மைக்ரேஷன், ப்ரொலிஃபரேஷன், டிப்போசிஷன், எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் அண்ட் கொலாஜன் ரீமாடலிங். இப்போ ஓகே தானே பேசிக் ஐடியா. இப்போ உங்களுக்கு வூன் ஹீலிங்கில் 3 செல்லுக்கும் வேறு மாதிரி வூன் ஹீலிங் நடக்க போகுது. அப்போ செல் சைக்கிளை வச்சு லேபாயில், ஸ்டேபிள் அண்ட் பெர்மனன்ட் செல் என்னென்று சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக 3 ஃபேஸ் இருக்குது, ரீசொல்யூஷன்,
ரீஜெனரேஷன், ரிப்பேர் அண்ட் ஃபைப்ரோசிஸ் அண்டு இப்போ ஒன்றா நாங்கள் பார்த்தோம். முக்கியமாக நெக்ரோசிஸ் அடிப்படையில் அங்கே என்ன நடக்கும், அந்த இடத்தை வச்சு கொண்டு அந்த இடத்துல கூடுதலாக டேமேஜ் ஆகிருக்கா, மிச்சம் ஒரு அளவான மேலான டேமேஜ் ஆகிருக்கான ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன், செகண்ட் இன்டென்ஷன் நாங்கள் புறம் பார்ப்போம். இப்போ பார்ப்போம் ஸ்கின் இன்ஜுரி. இப்போ சாதாரணமாக ஒரு ஆளுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து அப்ரேஷன், ஒரு சிராய்ப்புன்னு சொல்லுவோம், மேலால் அப்படி உறைஞ்சிட்டு போன மாதிரி அப்படி ஒன்று வந்திருக்கு. இப்போ பாருங்கள், பார்ட் ஆஃப் எபிடெமிஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நடக்குண்டா எபிடெமிஸ் டேமேஜ் ஆகிருக்கு. டேமேஜ் வந்து ஒரு பிரச்சனையாக இல்லை. அப்போ நான் என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன், அதாவது நார்மலாக ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன்டா என்ன சொல்கிற, ஃபர்ஸ்ட் டிகிரி பேர்ன், செகண்ட் டிகிரி பேர்ன் எல்லாம் படிச்சிருப்போம் தானே. இப்போ நார்மலாக நடக்கக்கூடிய மேலால் மட்டும் நடந்திருக்கு. சரியா? இப்போ டெர்மிஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகலை, டெர்மிஸ் அன்இன்வால்வ். அப்போ எபிடெமிஸ் மட்டும்தான் நடக்கு. அப்போ எபிதீலியம் வந்து என்ன செய்யும், இருந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நடந்து ரீசொல்யூஷன் நடந்து அங்கே ஸ்காரிங் வந்து உருவாகாது. சரியா? இது கொமனாக சரி, அங்கே வந்து ஸ்காரிங் எல்லாம் வந்து உருவாகாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இது வந்து ரீசொல்யூஷனுக்கான உதாரணம். ஸ்கின்னில் வந்து எபிடெமிஸ் வந்து டேமேஜ் ஆகுற. இப்போ வூண்ட் ஹீலிங் வந்து நடக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு 3 ஃபேஸஸ் காணப்படும். ஒன்று இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸஸ், ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸஸ் அண்ட் மெச்சூரேட்டிவ் ஃபேஸ். இப்போ இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் வந்து ஒரு 3 நாளைக்கு இனிஷியல் 3 டேஸுக்கு நடக்கும். ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸ் 3 நாள் தொடக்கம் 3 வீக்ஸ் வரைங்காட்டியும் ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸ் நடக்கலாம். மெச்சூரேஷன் ஃபேஸ் வந்து 3 வீக்குக்கு பிறகு வந்து மெச்சூரேஷன் ஆகும். ஓகே, இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸில் என்ன நடக்கும், ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸில் என்ன நடக்கும்னு டோட்டலாக தனித்தனியாக நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கூடுதலாக நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதாவது நான் எழுதுகிற விஷயம் கொஞ்சமாக தான் இருக்கும், அந்த சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்வது நல்லது. ஓகே, இப்போ முதலாவது வந்து அங்கே இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் நடக்கும். இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் எப்போ நடக்கும், இனிஷியலாக ஒரு 3 நாளைக்கு வந்து நடக்கும். ஓகே, 3 டேஸ் வந்து இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் நடக்கும். இது ஓகே தானே உங்களுக்கு? ரைட். இங்கே என்ன நடக்குமெண்டா, அந்த இடத்த வந்து பிளேட்லெட் கிளாட்டிங் எல்லாம் ரெஸ்பான்ஸ் வந்து ப்ளீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்போ அந்த காயம் வந்த இடத்த, இன்ஜுரி வந்த இடத்த முதல்ல ரத்தம் வரதை நிப்பாட்டணும், அதை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ பிளேட்லெட்டும் அதே மாதிரி கிளாட்டிங் ரெஸ்பான்ஸ் உருவாகி ஸ்டாப் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணணும். அதே நேரத்தில் இன்ஃபெக்ஷனையும் ஸ்டாப் பண்ணணும். இன்ஃபெக்ஷன் வராமல் அதை ஸ்டாப் பண்ணணும். சரியா? அந்த இடத்த வந்து என்ன செய்வாங்க, அந்த அசரு பிடிக்கிறோன்னு சொல்லுவோம் தானே, அது வந்து உருவாகும். ஸ்கார் மாதிரி வந்து இன்ஃபெக்ஷனை இல்லாமல் ஆக்குற. அடுத்ததாக லியூகோசைட் அந்த இடத்துக்கு வரணும். லியூகோசைட்ஸ் எல்லாம் வரும். லியூகோசைட்ஸ் மைக்ரேஷன் நடக்கும், அந்த இடத்துக்கு வரும் மைக்ரேஷன். ஓகே, லியூகோசைட் வந்ததுக்கு பின்னால் அந்த மெரிகோசைட் வேலை என்ன, அந்த தின்குடைய செயல் மூலம் அதில் காணப்படக்கூடிய இறந்த களங்களை பிடிச்சி அகற்றுறது, அது செய்கிறது. இப்போ மெயினாக வந்து மெக்ரோபேஜஸ். ஓகே, மெக்ரோபேஜஸ் வந்து வரும். மெயினாக மெக்ரோபேஜஸில் வேலை நடிச்சுன்னா இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸில் மெக்ரோபேஜஸ் 1, மெக்ரோபேஜஸ் 2ன்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்க, 2 டைப்ஸ். M1 மெக்ரோபேஜஸில் வேலை நினைச்சுன்னா செல்லுலர் டேர்பிஸ், அந்த மேலால் அந்த இறந்த அந்த தோல் களங்கள் இருக்குது தானே, அதை வந்து ரிமூவ் பண்ணுறது. கிளியர்? செல்லுலர் டேர்பிஸை கிளியர் பண்ணுவார். அதோட சேர்த்து ஃபைப்ரின். இப்போ அந்த இடத்த வந்து மைக்ரோப்ஸ் இருந்தால் அதையும் வந்து என்ன செய்வார், கிளியர் பண்ணுவார். இதான் வந்து M1 மெக்ரோபேஜஸில் வேலை. M2 மைக்ரோபேஜஸ் என்னென்னு சொன்னால் அங்கே வந்து இப்போ ஆங்கியோஜெனிசிஸ் எல்லாம் நடக்கத்தானே வேணும், பிளட்ஸ் எல்லாம், அதுக்காக வந்து சில பதார்த்தங்களை சுரப்பார். ரிலீஸ் PDGF, இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சுரப்பார். TGF, FGF என்று சொல்கிற அந்த க்ரோத் ஃபேக்டர் ஹார்மோன்ஸ் எல்லாம் பதார்த்தங்களை சுரக்கிற. இது வந்து இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸில் வந்து நடக்கும். சரியா? ரெண்டாவது ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எப்போ நடக்கும், 3 டேஸ்லேருந்து 3 வீக்ஸ் வரங்காட்டி என்ன செய்யலாம், ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸ் வந்து நடக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே ஆங்கியோஜெனிசிஸ் நடக்கும். ஆங்கியோஜெனிசிஸ் என்ன, நியூ வெசல் செல் வந்து ஃபார்மேஷன் ஆகிற. சரியா? இப்போ நியூ பிளட் வெசல்ஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு பின்னால் அங்கே வந்து வேஷோடைலேஷன் நடக்கும். வேஷோடைலேஷன் எப்படி வரும், அங்கே உருவாக்கப்படுகின்ற நைட்ரிக் ஆக்சைடு மூலமாக வேஷோடைலேஷன் உருவாக்கும். இப்போ வேஷோடைலேஷன் பை நைட்ரிக் ஆக்சைடு. சரியா? இங்கே நடக்குமெண்டா
பெர்மியபிலிட்டி கூடும். இன்க்ரீஸ் பெர்மியபிலிட்டியும் கூடும். வேசோ டைலேஷன் நடக்குது. இந்த மாதிரி இருக்கிற வெசல்ஸ் வந்து வேசோ டைலேட் ஆகுது. ரெண்டாவது வெசில் வந்து பெர்மியபிலிட்டி வந்து என்ன செய்யுது, கூடுது. பெர்மியபிலிட்டியும் கூடுது, வெளியே போகக்கூடிய அளவு, அந்த துளைகள் அளவு கூடுது. பெர்மியபிலிட்டி என்னத்தினால கூடுது, ஏற்கனவே சுரக்கப்பட்ட இந்த பதார்த்தங்கள் PDG எல்லாம் இருக்குது தானே, க்ரோத் ஃபேக்டர் பதார்த்தங்கள், அதனால் வந்து பெர்மியபிலிட்டியும் கூடுது. சரியா? இப்போ இதனால் என்ன நடக்குமெண்டா, பேஸ்மெண்ட் மெம்பரேன் வந்து டிஸ்டர்ப்ஷன் அடைஞ்சி இந்த மைக்ரேஷன், எண்டோத்திலியல் செல் இருக்குது தானே, அது வந்து மைக்ரேட் ஆகும். இது வந்து கெப்பிலரி டியூபை வந்து ரீமாடலிங் பண்ணி அது நடக்குமெண்டா பேஸ்மெண்ட் மெம்பரனில் டிப்போசிஷன் எல்லாம் தூண்டி சில வேலைகள் செய்யும். வெசில்ஸை வந்து லீக்கேஜை கூட்டும். அப்போ எடீமாவை ஃபார்மேஷன் பண்ணும். இது லாஸ்ட்டாக இங்கே போய் முடியுமெண்டா எடீமாவில் முடியும். அப்போ நான் சொன்ன விஷயங்களே எழுதி கொள்ளுங்கள். நான் பேசிக்காக சொல்கிறேன், எடீமாவில் முடியும். இது முடிஞ்சதுக்கு பின்னால் இப்போ இது ஓகே தானே. எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்ரிக்ஸில் வந்து ப்ரோட்டீன் வந்து சேர்ந்து அந்த இடத்த ப்ரோட்டீன் எல்லாம் சேர நேரத்தில் அந்த எக்ஸியூடேட் டிரான்ஸ்யூடேட் கதை உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதோட சேர்ந்து அந்த ஃப்ளூயிட் வந்து லீக்கேஜ் ஆகுது, வேசோ டைலேஷன் நடந்து எடீமா ஃபார்மேஷன் நடக்குது. ரெண்டாவது வந்து என்ன செய்யணும், ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி கூடும். இப்போ அந்த இடத்த வந்து என்ன நடக்குமெண்டா, ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து மைக்ரேட் ஆகும். ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து மைக்ரேட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இது வந்து ப்ரொலிஃபரேஷனை தூண்டும், செல் ப்ரொலிஃபரேஷன். அதே நேரத்தில் கொலாஜன் சிந்தசிஸை தூண்டும். கொலாஜன் சிந்தசிஸ் இங்கே உருவாகின்ற கொலாஜன் டைப் 3 இது முக்கியம். ஏண்டா MCQளோட பார்த்துருக்கிறேன். அந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆக்டிவிட்டி வூண்ட் ஹீலிங்கில் உருவாக்கப்படுகின்ற கொலாஜன் டைப் 2 என்று வந்து இருந்துச்சு. அது ஃபோல்ஸ் ஆன்சர். உருவாக்கப்படுகின்ற கொலாஜன் வந்து டைப் 3. ஓகே, அடுத்தது கொலாஜன் டைப்ஸ் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே செகண்ட் பீரியடில் நாங்கள் படிச்சிருப்போம். ஓகே, அது வேறு சாப்டர். நீங்கள் நான் உதாரணத்தை சொல்லிட்டு போகிறேன். அடுத்தது எபிடெர்மல் க்ரோத். இப்போ என்ன நடக்கணும், க்ரோத் நடக்கணும். இப்போ என்ன நடந்துட்டு அந்த இடத்த எடீமா ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஏன் எடீமா, அந்த வந்து நியூ வெசல்ஸ் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. அங்கே வந்து மைக்ரோப்ஸ் டேபிஸ் எல்லாம் அகற்றியாச்சு, கொலாஜனும் உருவாகியாச்சு. உருவாகின கொலாஜன் எல்லாம் வந்து ஒரு இடத்துல லொஜ் ஆகி எபித்தீலியல் மெம்பரேன் பேஸ்மெண்ட் மெம்பரேனில் வந்து டிப்போசிஷன் ஆகி, அப்போ வந்து டிப்போசிஷன் ஆகும். அதெல்லாம் வந்து டிப்போசிட் வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேனில் நடக்கும். யார், இந்த கொலாஜன்ஸ் அதுகள்லாம் வந்து டிப்போசிட் ஆகி அதுக்கு பின்னால் வந்து கெரட்டினைசேஷன் நடக்கும். கெரட்டினைசேஷன், அந்த கெரட்டினேற்றப்படுறன்னு சொல்கிற அந்த தோலில் அப்படி நடந்து வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து கொமனாக ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸில் நடக்கும். எல்லாம் பெருக்கம் அடைகிறது. பெருக்கம் அடைஞ்சதுக்கு பின்னால் மெச்சூரேஷன் நடக்கணும். பழைய செல் மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வரதானே வேணும். ஃபேஸஸில் வந்து அவை இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ், ப்ரொலிஃபரேட்டிவ், மெச்சூரேஷன் ஃபேஸ் எப்போ நடக்கும், ஆஃப்டர் 3 வீக்ஸ், 3 வீக்குக்கு பின்னால் வந்து ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸ் நடக்கும். இங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால் கிரனியூலேஷன் டிஷ்யூ ஏவெஸ்கியூலர் ஸ்காராக மாறும். இப்போ ஏற்கனவே ஸ்கார் எங்கியோஜெனிஸில் நடந்து தானே இருக்கு. இப்போ வந்து கிரனியூலேஷன் டிஷ்யூ அங்கே உருவாகிச்சு தானே. கிரனியூலேஷன் டிஷ்யூ வந்து என்னையா மாறும், ஏவெஸ்கியூலர் ஸ்காராக மாறும். இப்போ பிளட் வெசல் இல்லாத ஸ்காராக மாறும். விளங்கிச்சா? நியூ கொலாஜன் சிந்தசிஸ் நடக்கும். நியூ கொலாஜன் சிந்தசிஸ். லார்ஜ் வவுண்டாக இருந்தால் மயோஃபைப்ரோபிளாஸ்ட் மூலமாக, லார்ஜ் வவுண்டாக இருந்தால் மயோஃபைப்ரோபிளாஸ்ட் இதன் மூலமாக கண்ட்ராக்ட் ஆகும். வவுண்ட் வந்து சுருங்கும். கண்ட்ராக்ட் வவுண்ட் ஏனெண்டா நல்லா தெரியுமா, வந்து இந்த காயம் ஆறுகின்ற நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த தோல் வந்து அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி சுருங்கும். அந்த இடத்துல அந்த அசரு பிடிக்கிறேன் சொல்லுவோம் தானே, அந்த இடத்த வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி சுருங்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ப்ரெஷரில் தான் இருக்குது. அதை நீங்கள் கையை விரிச்சிங்கன்னு சொன்னால் அப்படி உடஞ்சி விரியும். அந்த காயம் வந்து இருக்கிற இடத்துலலாம் பார்க்கலாம். அப்போ அது வந்து கண்ட்ராக்ஷன் மயோஃபைப்ரோபிளாஸ்ட் மூலம் கொஞ்சம் காயம் பெருசாக இருந்தால் அப்படி நடக்கும். அந்த காயம் பெருசாக இருந்தால் தான் அது சுருங்குறது இவங்களுக்கு விலங்கு இழுத்து பிடிக்கிறது மாதிரி இருக்கும். சரியா? சின்ன காயம் வேண்டாம், அதை அந்த நிறச்சிட்டு அப்படியே விட்டுரும். இப்போ வந்து ரெப்பீட்டாக வந்து ஸ்ட்ரென்த் வந்து கூடும், க்ரோஸ்லிங் எல்லாம் உருவாகும். அதே நேரத்தில் அந்த சில மாற்றங்கள் நடக்கும். சரியா? இப்போ மெச்சூரேஷன் ஃபேஸில் வந்து அந்த டிஷ்யூ எல்லாம் டிப்போசிஷன் ஆகுது. இப்போ ஓகே தானே உங்களுக்கு? இப்போ பேசிக் ஐடியாவை நான் தந்திருக்கிறேன். மேலதிகமான விஷயங்களை நீங்கள் பார்த்து எழுதிக்கொள்ளலாம். இப்போ இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ், ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸ், மெச்சூரேஷன் ஃபேஸ்ன்ட்டு கொம்பனாக சொல்லியிருக்கிறேன்.
இப்போ பார்க்க போகிறோன்னு சொன்னால் இந்த இன்டென்ஷன், ஃபஸ்ட் இன்டென்ஷன், செகண்டரி இன்டென்ஷன் என்று சொன்னால் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஸ்ட் இன்டென்ஷன் சொல்கிறது என்னென்று சொன்னால் ஒரு அளவான ஒரு டிஷ்யூ டேமேஜ், நார்மலாக ஒரு ப்ரைமரின்னு வச்சுக்கிற ப்ரைமரி ஒரு அளவான டிஷ்யூ டேமேஜ். செகண்ட் இன்டென்ஷன் சொன்னால் மிக ஆழமான ஒரு காயம் வாரது. இப்போ மேலாள காயம் வாரது ஒரு ஆழமான ஒரு காயம், சரிதானே? ஃபஸ்ட் இன்டென்ஷன். இங்கே பாருங்கள், உதாரணமாக க்ளீன் சர்ஜிக்கல் வவுண்ட்ஸ். இதுக்கு ஃபஸ்ட் இன்டென்ஷனுக்கு உதாரணமாக எக்ஸாம்பிள் க்ளீன் சர்ஜிக்கல் வவுண்ட்ஸ். சரியா? இங்கே வந்து என்ன இதுக்கு உதாரணம் என்ன? க்ளீன் சர்ஜிக்கல் வூண்ட்ஸுக்கு உதாரணம் வந்து வூண்ட்ஸ் வந்து எட்ஜஸ் இருக்குது தானே, அந்த வூண்ட்ஸில் அளவு இருக்குது தானே, எட்ஜஸ் வந்து எப்போஸ் அழகாக தெளிவாக விளங்கும், இந்த அளவுக்கு தான் காயம் இருக்குது. ரெண்டாவது வந்து டிஷ்யூ லாஸ் வந்து மினிமலாகத்தான் இருக்குது, மினிமல் டிஷ்யூ லாஸ். அடுத்ததாக மைக்ரோப்ஸ் எல்லாம் இருக்காது, நோ மைக்ரோப்ஸ் கண்டாமினேஷன், மைக்ரோபியல் கண்டாமினேஷன். அப்போ நார்மலாக ஒரு காயம், இப்போ தான் ஃபஸ்ட் இன்டென்ஷன் என்று சொல்லுவோம். செகண்ட் இன்டென்ஷனுக்கு உதாரணம் என்னென்னு சொன்னால் அந்த இடத்த வந்து எக்ஸ்டென்சிவ் டிஷ்யூ டேமேஜ் வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? எக்ஸ்டென்சிவ், கூடுதலாக டிஷ்யூ லாஸ் ஆகிருக்கும், டிஷ்யூ லாஸ். அப்போ அதுக்கு தான் வந்து செகண்டரி என்று சொல்கிறோம். மேலாள வர்றது ஆழமாக வந்தது. அடுத்தது எக்ஸ்டென்சிவ் நெக்ரோசிஸ், அங்கே நெக்ரோசிஸும் கூட நடந்திருக்கும், எக்ஸ்டென்சிவ் நெக்ரோசிஸ் நடக்கும். உதாரணம் சொல்லிட்டு போகிறேன். இங்கே வந்து ஃபாரின் மெட்டீரியல் இருக்கும், அதை வந்து ஒரு சில பதார்த்தங்கள் காணப்படும். உதாரணமாக கன் சூட்லாம் அந்த புல்லட்ஸ் வந்து காணப்படுறது, அதே மாதிரி மைக்ரோப்ஸ் காணப்படுறது, சில ஆணியர் நகல் அந்த கரல் காணப்படுறது, இதெல்லாம் செகண்டரி இன்டென்ஸுக்குள்ளே வரும். சரியா? இங்கே வந்து எப்போசிஷன், அதில் எட்ஜஸ் வந்து கிளியர் இல்லை. சரியா? எட்ஜஸ் வந்து என்ன சொல்லுவோம், நட் எப்போஸ்ன்னு சொல்லுவோம், எப்போஸ் அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. அங்கே இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கலாம், அது வந்து கொஞ்சம் சிவியரான இன்ஃபெக்ஷனாக இருக்கும். இது நாங்கள் செகண்டரி இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வந்து ப்ரைமரி இன்டென்ஷனில் வந்து அந்த என்ன அடுத்து என்ன சொல்லுன்னா, ப்ரைமரி ஃபஸ்ட் இன்டென்ஷனை தான் ப்ரைமரி யூனியன் என்று சொல்கிறேன். இங்கே வந்து இன்ஃப்ளமேஷன் ஒன்றும் இல்லை, நோ இன்ஃப்ளமேஷன். அப்போ இன்ஃப்ளமேட்டரி சைன்ஸ் எல்லாம் காட்டுமா? இன்ஃப்ளமேட்டரி சைன்ஸ் என்ன? அக்யூட் இன்ஃப்ளமேஷன் சைன் என்ன நீங்கள் சொல்லலாம். முதலாவது என்ன உருவாகிற அந்த இடத்த ரெட்னஸ் உருவாகும், அதுக்கப்புறம் வீங்கும், அப்புறம் பெயின் உருவாகும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உதாரணமாக ரெட்னஸ் வாரன்ன வேஷோ டைலேஷன் காரணமாக ரெட்னஸ் உருவாகிற, அதனால் ஹீட்டும் உருவாகிற, வெப்பநிலை உருவாகிற. ரெண்டாவது வந்து வெஸ்குலர் பெர்மிபிலிட்டி கூடுறதால ஃப்ளூயிட் லீக்கேஜ் நடந்து எடீமா உருவாகும். எடீமா உருவாகினா அந்த செல்லை வந்து ப்ரெஷர் கூடுறதால அது வந்து பெயின் ரிசெப்டரை வந்து என்ன செய்கிற தூண்டுறதுனால பெயினும் அந்த இடத்துல உருவாகும். அடுத்தது லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்போ இந்த கார்டினல் ஃபீச்சர்ஸ் 5 இருக்குது தானே. இப்போ நான் சொன்னேன் இந்த 5 வந்து இங்கால என்ன நடக்குமெண்டா, இந்த 5 வந்து இங்கே இருக்காது, நோ இன்ஃப்ளமேஷன் இருக்காது. இங்கே வந்து இன்டென்சிவ் இன்ஃப்ளமேஷன் காணப்படும், இன்ஃப்ளமேஷன் காணப்படும். அடுத்ததாக இங்கே வந்து ஸ்மால் ஸ்கார் வந்து அதே நேரத்தில் கிரனியூலேஷன் டிஷ்யூ எல்லாம் ஃபார்மேஷன் ஆகிறது ஸ்மால் அமௌண்டில் இருக்கும். இங்கால வந்து லார்ஜ் ஸ்கார், காயம் இருக்கிறது, தழும்புகள் இருக்கிறது எல்லாம் வந்து கூடுதலான காயம் வந்து தான். இப்போ நார்மலாக ஃபஸ்ட் இன்டென்ஸ் நார்மலாக வாரினதில் அந்த பெரிய காயம் இருக்கிறல்ல, ஓகே, லார்ஜ் ஸ்கார் இருக்கும். அதே நேரத்தில் கிரனியூலேஷன் டிஷ்யூ உருவாகும். உங்களுக்கு தெரியும், ஒரு காயம் வந்து ஏற்கனவே வந்து ஹீல் ஆகிற நேரத்தில் ஒரு பெரிய காயமாக தான் தழும்புகள் மிச்ச நாளைக்கு இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சின்ன காயம் தோல் அடிபடுறது எல்லாம் வந்து தழும்புகள் இருக்கிறது இல்லை தானே. அதான் இங்கே அடுத்தது வந்து கன்ட்ராக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் இன்டென்ஷன் என்றால் லிட்டில் கன்ட்ராக்ஷன், நார்மலாக கன்ட்ராக்டடாக இருக்குது, அந்த அளவுக்கு சுருங்குறதுலாம் உங்களுக்கு விளங்காது. ஆனால் இங்கே வந்து வூண்ட் கன்ட்ராக்ஷன் வந்து பெருசாக இருக்கும், லார்ஜ் கன்ட்ராக்ஷன். கன்ட்ராக்ஷன் என்னத்தால் நடக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மயோ ஃபைப்ரோபிளாஸ்டால் நடக்கும். இங்கே நடக்கும் என்ன, ஹீலிங் வந்து கம்ப்ளீட்டாக நடக்கும், ஹீல் வெல். சரியா? கம்ப்ளீட்டாக நடந்துடும். இங்கே வந்து சில ஆட்களுக்கு வந்து ஸ்கின் கிராஃப்டிங் தேவைப்படும், ஸ்கின் கிராஃப்டிங், தோல் வந்து வெட்டி பொறுத்துன்னு சொல்லுவாங்க. மேபி நீடட், எல்லா தேர்வும் இல்லை, மேபி தேவைப்படலாம். ஆனால் இப்படி ஃபஸ்ட் இன்டென்ஷன் நார்மலாக ஒரு காயம் அடிப்பட்டு லெசரேஷன் அழகளுக்கெல்லாம் ஸ்கின் கிராஃப்ட் செய்கிறலையே. இப்போ
இப்போ ஓகே தான். இப்போ ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் செகண்ட் இன்டென்ஷனில் காமனாக ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு வந்திருக்கும். இப்படி நான் என்னென்னு சொல்லி தெரிஞ்சால் இப்போ நீங்கள் பேசிக்காக நீங்களே யோசித்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு பின்னால் நீங்களே செய்வீங்க. ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் செகண்ட் இன்டென்ஷன் கேட்டால் யோசித்து செய்வீங்க. இப்போ ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும். இப்போ சில ஆட்களுக்கு வந்து இந்த காயம் ஆறுறது வூன் ஹீலிங் நடக்கிறது வந்து லேட் ஆகும். அதுக்கு வந்து என்ன காரணம் என்று பார்த்தா சில லோக்கல் ஃபேக்டர்ஸ், அவங்களோட உடம்புல காணப்படக்கூடிய லோக்கல் ஃபேக்டரும் இருக்குது, ஜென்ரல் பொதுவான ஃபேக்டர்ஸும் இருக்குது. உதாரணமாக லோக்கல் ஃபேக்டர் என்று சொன்னால் அந்த டிஷ்யூ, அந்த இடத்துல காணப்படக்கூடிய நெக்ரோட்டிக் டிஷ்யூ, அடுத்தது கிளாட்ஸ் ஃபொரிங் மெட்டீரியல், அது காரியம். உதாரணமாக ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆணி எறிக்கணும், உதாரணம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஒரு காயம் ஒன்று உருவாது. அந்த ஆணியில் காணப்படக்கூடிய கரல் எல்லாம் அந்த காயத்துக்குள்ளே இருந்தால் லேசில் ஆறுமா? ரெண்டாவது நான் சொல்கிறேன். அடுத்தது என்னென்னா உங்களுக்கு ஒரு குளவி குத்தின்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த குளவிட அந்த கொடுக்கு வந்து அந்த இதுக்குள்ளே இருந்தால் வந்து லேசில் ஆறுமா காயம்? மிச்ச நாளைக்கு பெயினாக இருக்கும். எப்போ ஆறும்? அந்த நாங்கள் முள் எடுத்து விட்டதுக்கு பின்னால் தானே வந்து என்ன செய்யும்? ஆறும். இது கொமனான ஒரு ஐடியா. அந்த இடத்துல வந்து ஃபொரிங் மெட்டீரியல் என்ன சரிங்கிற டிஷ்யூக்கு சம்மந்தம் என்ன ஆள் இருந்தாங்கன்னா அது ஆறுறதுல லேட் பண்ணும். அப்படியே இருந்து காஞ்சி முள்வாரது வந்து லேட் ஆகும். அது மாதிரி கிளட்ஸ் உருவாக இருந்தால், அது மாதிரி நெக்ரோட்டிக் டிஷ்யூ கூட இருந்தால் லேட் ஆகும். அடுத்தது வந்து பெர்ஃபியூஷன். அங்கே பிளட் சப்ளை வந்து குறைவாக இருந்தாலும் வந்து என்ன செய்யாது? வியூன் ஹீலிங் வந்து குயிக்காக நடக்காது. இதான் வந்து யாருக்கு நடக்கிற? டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நடக்கிற குளுக்கோஸோட சரிவு கூடுறதால குளுக்கோஸோட சரிவு வந்து கூடும். அப்போ அந்த பிளட்டில் கூடுறதுனால கன்சன்ட்ரேஷன் வந்து பிளட்டில் கூடி அந்த லாங் நர்வுக்கு தானே சாட்டிக் நர்வ்ஸ் எல்லாம் லாங் நர்வ் தானே எங்களோட உடம்புல காணப்படக்கூடிய காலில் இருக்கிற. அப்போ அதுகள் வந்து நேவுக்கான பிளட் சப்ளை யார் கொடுக்குற? இந்த வேர்ஸா நேவோரம், அந்த அதுதான் கொடுப்பாங்க. இப்போ அந்த பிளட் வெசல்ஸ் வந்து இல்லை இது கூடுறதால டிஸ்டன்ஸாக போகக்கூடாமல் வந்து பிளட் சப்ளை நேவுக்கு குறைஞ்சி அங்கே வந்து நடக்கிற காயம் ஆறுறதுகள், அந்த நேவ் சப்ளை எல்லாம் குறைஞ்சி அந்த பெயின் எல்லாம் இல்லாமல் போய் அதனால அந்த நியூரோபேத்தி வர அந்த செக்ஷனில் நீங்கள் பார்ப்பீங்க. அது வேற கதை. இங்கே என்ன வரண்டா? பெர்ஃபியூஷன். பிளட் சப்ளை இருந்தால் தானே ஆக்சிஜன் லேஸாக கிடைக்கும், நியூட்ரிஷன் கிடைக்கும், அந்த செல் வந்து தானாக வந்து ஹீலிங் ஆகலாம். அதாவது உஜாரே இல்லாத ஆளுக்கு என்ன செய்யும்? நோய் வந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் தானே ஆறு. அது மாதிரி தான் இன்அடிக்குவேட் பெர்ஃபியூஷன். பிளட் சப்ளை இல்லை, அப்போ நியூட்ரிஷன் இல்லை. அடுத்தது அந்த இடத்த இன்ஃபெக்ஷன் இருந்தால், அந்த இடத்த வந்து ஒரு பாக்டீரியாவோ ஃபங்கஸோ என்ன செய்ய வேண்டி இருந்தால் அதுவும் ஆறுறதுக்கு லேட் ஆகும் காயம் வந்து. அடுத்தது ஏர்லி மூவ்மெண்ட் என்று சொல்கிறேன் சொன்னால் பிளட் வெசல்ஸ் வந்து கம்ப்ரேட் ஆகிறது, வூண்ட் எட்ஜஸ் வந்து செப்பரேட்டாக 2 இடத்து 3 இடத்து அப்படி இருக்கிறது கொமனாக. அடுத்தது ஒபேசிட்டியான ஆக்களுக்கு ஏன்னு கேட்டால் ஒபேசிட்டியான ஆக்களுக்கு கூடுதலாக ஃபெட் காணப்படுறதுனால அந்த ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறது, பிளட் சப்ளை கிடைக்கிறது குறையிறது, இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்ஸ் கூட. இது லோக்கல் ஃபேக்டர்ஸ். ஜென்ரல் ஃபேக்டர் கொமனான சில ஆட்களுக்கு வந்து டிசீஸ் இருக்குது, டிசீஸ் வித் சிவிஎஸ். உதாரணமாக ஆர்டீரியல் டிசீஸ் காணப்படுது. ஆர்டீரியல் டிசீஸ் காணப்பட்டால் அந்த இடத்த பிளட் சப்ளை குறைய டிசீஸ் காணப்படுது. அடுத்தது வந்து டயபெட்டிக் மெலைட்டஸ், அடுத்தது அனீமியா. இப்போ இப்படியான பேஷண்ட்டுக்கு வந்து ஜென்ரலாக வந்து காயம் ஆறுறது வந்து மிக ஸ்லோவாக இருக்கும். அடுத்தது கோகுலேஷன் டிஃபெக்ட். உதாரணமாக ஆன்டிகோகுலன் எடுக்கிறார்களுக்கு ஆன்டிகோகுலன். அப்போ என்ன நடக்குது? பிளேட்லெட்டை ஆக்டிவேட் பண்ணி கோகுலன் அது வந்து காயம் ஆறுறது பிளட்டை வந்து இப்போ க்ளாக் பண்ணி அந்த இடத்த வந்து பிளட் லீக் ஆகாமல் தடுக்கிற அந்த வேலைக்கு ஆள் இல்லை. அதனால வந்து கோகுலேஷனில் பிரச்சனை வாராக்களுக்கு வரலாம். சில மல் நியூட்ரிஷன் போஷணை குறைபாடு. உதாரணமாக விட்டமின் ஏ, அதே மாதிரி விட்டமின் சி, விட்டமின் ஏசி எல்லாம் மிக முக்கியம் இந்த காயமாக இருக்குது. அதே நேரத்தில் மூலகங்களில் ஜெட்டன், நாகம், அது மாதிரி புரோட்டீன் டெஃபிஷியன்சி குறைபாடு இருக்கிற ஆக்கள் எல்லாம் கொமனாக காயமாகறதுல லேட் ஆகும். அப்போ கொஞ்சம் உஜாரான ஆக்கள் தான் வந்து கூடுதலாக காயம் வந்து குயிக்காடுற. சில ட்ரக்ஸில் எடுக்கிற ஆக்களுக்கும் இப்படி லேட் ஆகும். உதாரணமாக கோர்டிகோஸ்டீராய்டு எடுப்பீங்க. கோர்டிகோஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸாக நாங்கள் கொமனாக எடுக்கிறது. அடுத்து இம்யூனோ சப்ரெஷனுக்கு எடுப்போம். இம்யூனோ சப்ரெஷன் ட்ரக் எடுப்போம். அடுத்தது ஆன்டிகோகுலன்ஸ் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறார்களுக்கு ஜென்ரலாக வந்து குறைகிறது. அடுத்தது ஸ்மோக்கிங் பண்ணுறார்களுக்கு டேமேஜ் எபித்தீலியம் வந்து டேமேஜ் ஆகும். அப்போ இப்படியான ஆக்களுக்கு வந்து வோன் ஹீலிங் வந்து லேட்டாக நடக்கும். அடுத்தது சில ரேடியேஷன் காரணமாக ஃபைப்ரோபிளாஸ்ட் எல்லாம் வந்து என்ன சொல்கிற டேமேஜ் ஆகிற ரேடியேஷன் காரணமாக மைக்ரோ சர்க்குலேஷன் இல்லாமல் போகிற, அது வயசு போக போக காயமாறுகின்ற தன்மை வந்து குறைஞ்சிட்டு போகும். அப்போ டிலேடான வவுன் ஹீலிங் வந்து வாரத்துக்கு லேட்டாக காயமாறதுக்கான காரணங்கள் நீங்கள் இப்போ பார்த்துருக்குறீங்க. அடுத்ததாக பார்க்க போகிறேன்னு சொன்னால் ப்ரெடிஸ்போஸ் டு குரோனிக் வூன்ஸ். அதாவது ஒரு குரோனிக்காக ஒரு நிலையான நீண்ட காலத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து
ஒரு வூன்ஸ் காயம் வர்றதுக்கான காரணம் என்ன, நீண்ட காலம் ஒரு வாழ்கிற காயம் ஆறாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் காணப்படுது. உதாரணமாக டயபெட்டிக் மெலைட்டஸ். அடுத்ததாக குரோனிக் வீனஸ் ஸ்டேசிஸ். வீனஸ் ஸ்டேஸ் என்ன, வீனஸ் வந்து தேங்கிச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நடக்கும் சூப்பர் இன்ஃபெக்ஷன் எல்லாம் நடக்கலாம். அதே நேரத்தில் மற்ற அதாவது என்ன சொல்கிற மற்ற ஆர்கன்ஸுக்கு வந்து தேவையான இடத்துல வந்து ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் போகிறதுனால, நியூட்ரிஷன் சப்ளை கிடைக்காமல் போகிறதால அப்படியான பேஷண்ட்டுக்கு. சில ஆட்களுக்கு இன்ஹெரிட்டட் டிசீஸ், அதாவது அவங்களோட பிறப்பிலேயே சில டிசீஸ்கள் காணப்படலாம். அப்படியான ஆட்களுக்கு வந்து வூன் வந்து குரோனிக்காக மிச்சங்காலத்துக்கு இருக்கும். அப்படியான ஆட்கள் யாருன்னு சொல்கிறா, எஹ்ரெல்ஸ் டன்லோஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னு என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து கொலாஜன் சிந்தசிஸில் வந்து பிரச்சனை, இன்ஹெரிட்டட் ஜெனட்டிக்காக கொலாஜன் சிந்தசிஸ் வந்து மிச்சம் குறைவு இருக்கும். அப்போ கொலாஜன் சிந்தசிஸ்லன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிந்த எப்படி அந்த ஃபைப்ரோபிளாஸ்டாக உருவாகி அந்த காயம் வந்து ஆறும். அப்போ அதனால் அடுத்த சில சிண்ட்ரோம் காணப்படுது, கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் மாஃபான் சிண்ட்ரோம்னு சொல்கிற மாஃபான் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த க்ரோஸ்லிங் உருவாகிறது, கொலாஜனுக்கு இடையில் ரீமாடலிங், அதிலெல்லாம் பிரச்சனை வருது. அடுத்த சில டிசீஸ்கள் காணப்படுது. என்னென்னு சொன்னால் சிக்கிள் செல் அனீமியா. சில ஆக்களுக்கு வந்து தலசீமியா இருக்கிறார்கள், தலசீமியா. இப்படியான ஆக்களுக்கு வந்து கொமனாக அந்த வூன்ஸ் வந்து குரோனிக்காக வந்தாலே சில ஆறுல. ஓகே, ப்ரிடிஸ்போஸ் என்ன ஏதுவான காரணிகள், குரோனிக் நீண்ட கால வூன்ஸ் வர்றதுக்கு காரணிகள் என்று வரும். இப்போ காம்ப்ளிகேஷன், இப்போ வூண்டா ஒரு ஹீலிங் வந்து அதில் தெரியும், அந்த ப்ராசஸ் எல்லாம் தெரியும். இப்போ சில பிரச்சனைகளும் அதில் காணப்படுது. உதாரணமாக கீலோயிட் ஃபார்மேஷன், அதாவது வூன்ஸ் ஒரு தோலண்டு இருக்குன்னு சொன்னால் அது இந்த இடத்துல வந்து என்ன செய்யுது, ஒரு டேமேஜ் ஒன்று ஆகுதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களே. இப்போ ஹீலிங் ஆகினாலும் திருப்ப பழைய மாதிரியே வரணும். அப்படி வராமல் இது வந்து டேமேஜ் ஆகிற இந்த இடத்த டேமேஜ் ஆகிற என்ன செய்யணும், பழைய மாதிரியே அந்த இடத்த வந்து வாரமாக இருந்தால் அதுக்கு பேர் தானே வூன் ஹீலிங். சரியாக நடந்திருக்கு. அப்படி இல்லாமல் இந்த இடத்த வந்து ஒரு தழும்பு மாதிரி ஒரு வருமா இருந்தால் கீலோயிட்னு சொல்கிற மேலால் அப்படியே எலும்பி வரும். அது வந்து நசிப்படும். சில ஆளுக்கு அந்த வெட்டு காயங்கள் இல்லை அந்த இடத்த தெரிக்கும். விளைஞ்சா உண்மையான தோல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த மினுமினுங்கிற தோலாக கொஞ்சம் எலும்பி மாதிரி காணப்படும். இப்போ இது தான் நாங்கள் கீலோயிட்னு சொல்கிறேன். அப்போ சில ஆட்களுக்கு அந்த காயத்தில் கீலோயிட் காணப்படலாம். உதாரணமாக அந்த முகத்தில் எல்லாம் மாறாக்கெல்லாம் கூடுதலாக அந்த சர்ஜரிக்கெல்லாம் வருவாங்க, பார்த்துருக்கலாம். இல்லாட்டி கீலோயிட்னு சொல்லி கூகுள் அடிச்சு பாருங்கள், வாட் இஸ் த கீலோயிட் ஃபார்மேஷன், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச விஷயம். அடுத்து வந்து எக்ஸஸ் கிரானியூலேஷன் டிஷ் ஃபார்மேஷன். அந்த இடத்த வந்து வளமையாக உருவாக வேண்டியதை விட கூடுதலாக எக்ஸஸ் கிரானியூலேஷன் ஃபார்மேஷன் நடக்கிறது. இதுவும் வந்து ஸ்கார் வந்து கொஞ்சம் பெருசரிக்கும், அந்த தழும்பு வந்து கொஞ்சம் பெருசரிக்கும், கீலோயிட் மாதிரி தான். அடுத்தது வந்து கன்ட்ராக்ஷன், அந்த இடத்த கொஞ்சம் சுருங்கி காணப்படும், இழுத்து பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சுருங்கின மாதிரி அப்படி இருக்குது அந்த இடத்து. அது வந்து சில ஸ்கார் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். சில ஆட்களுக்கு வந்து அந்த ஸ்காரின் ஊடாக வந்து நினைவு வேண்டாம் ஹேர்னியா வரும். அப்போ சில ஸ்கார் வந்து அந்த அதுக்குள்ள உள்ளுக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து அந்த இடைவெளியினூடாக கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அப்போ ஹேர்னியா வரதுக்கு சான்ஸ். உதாரணமாக ஒரு வயிற்றில் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துக்குள்ளால் வந்து ஈஸியாக வந்து ஹேர்னியா வெளியே வந்து வரத்துக்கு பார்க்குறது. என்று சொன்னால் நாங்கள் மசில்ஸ் எல்லாம் வெட்டி தானே செஞ்சுருப்போம். அப்போ அதனால் அந்த இதில் பிக்மெண்ட்டில் வந்து சேஞ்ச் ஆகிறது, கலர் எல்லாம் மாறும். இந்த இதுக்கும் அந்த காயம் வந்து ஆறுன இடத்துக்கு இடையில ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் கலர் வந்து இருக்கிறது. சில ஆட்களுக்கு வந்து ஸ்கார் ஃபார்மேஷன் வந்து கூடுதலாக வளர்ந்து அந்த மெலிக்னன்ட் கண்டிஷன் நியோப்ளாசியா கொண்டு போய் விடலாம். இப்போ இதெல்லாம் யோசிச்சு நீங்கள் சொல்லலாம் காயம் மாறுற நேரத்தில் நடக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். சரியா? அப்போ இந்திய டாபிக்ஸில் நாங்கள் பார்த்தது என்ன சொன்னால் வூன் ஹீலிங் என்று சொல்கிறது என்ன, வூன் ஹீலிங்கில் 3 செல்ஸ்லும் எப்படி மாறப்போகுதுன்னு பார்த்தோம். நார்மல் செல் சைக்கிளை வச்சு கூட இந்த செல்லை விளங்கப்படுத்தினேன். வூன் ஹீலிங்கில் காணப்படக்கூடிய 3 டைப்ஸும் சொன்னேன். 3 டைப்ஸில் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக நெக்ரோசிஸின் அடிப்படையில் நெக்ரோசிஸ் நடந்தால் எந்த செல்லுக்கு எப்படி வந்து வூன் ஹீலிங் நடக்கும் என்று பார்த்தோம். உதாரணமாக ஸ்கின் இன்ஜரி நார்மலாக அப்ரேஷன் வந்தால் எப்படி நடக்கும். வூன் ஹீலிங்கில் காணப்படக்கூடிய 3 ஃபேஸ், இன்ஃப்ளமேட்டரி, ப்ரொலிஃபரேட்டிவ், மெச்சூரேஷன் ஃபேஸ். அதில் என்னென்ன நடக்கும் என்று சொல்லி எழுதின விஷயங்களை விட கூட விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த விஷயங்களை நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன், செகண்ட் இன்டென்ஷன், அதாவது அந்த அளவை பொறுத்த வரையில் நாங்கள் ப்ரைமரி, அதாவது அந்த எந்த அளவுக்கு வூன் வந்திருக்குன்னு வச்சுக்கொண்டது ஃபர்ஸ்ட் ப்ரைமரி, எது நார்மலானது. செகண்ட் இன்டென்ஷன்ஸ்னால் கொஞ்சம் ஆழமானது, அதை வச்சுக்கொண்டு அங்கே என்னென்ன நடக்கும்னு சொல்லி நான் கொமனாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அடுத்ததாக சில என்னென்ன காரணத்தினால காயம் ஆடுறதுக்கு வந்து வூன் ஹீலிங் வந்து லேட் ஆகலாம், டிலே ஆகலாம் அப்படின்னு சில ஃபேக்டர்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது வந்து சில ஆட்களுக்கு குரோனிக்காக நீண்ட காலம் வூன்ஸ் இருக்கிறேன்னு சொன்னால் அந்த டிலேட்டான காரணங்கள் தான். அப்போ டயபெட்டிக் மெலைட்டஸ் இதுகள் நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது வூன் ஹீலிங் நடக்கிற நேரத்தில் என்னென்ன சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் இதை பார்த்த செஷன் வந்து கொமனாக
wound healing, gangrene, ischemia and infection, அது மாதிரி எம்போலிசம், அது மாதிரி த்ரோம்போசிஸ், அது மாதிரி அக்யூட் அண்ட் க்ரானிக் இன்ஃப்ளமேஷனை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இன்ஃப்ளமேஷன்ஸ் அதில் அப்போப்டோசிஸ், இர்ரிவர்சிபிள் செல் இன்ஜரி, அது மாதிரி செல் இன்ஜரி, அடாப்டிவ் ரெஸ்பான்ஸ் காமனாக இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ ஜென்ரல் பத்தாலஜியில் எங்களுக்கு மிச்சம் இருக்குது நியோபிளாசியா செக்ஷன் பார்க்கணும், மாதிரி ஹோமியோஸ்டேசிஸ் நாங்கள் பார்க்கணும். நியோபிளாசியா செக்ஷன் அடுத்தோட வந்து ஜென்ரல் பத்தாலஜியை நாங்கள் முடிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல் டுடே செஷன். தேங்க்யூ.